இப்பதான் ஆக்சுவலி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த எக்ஸ்பர்ட் டாக்ஸ்ன்ற சேனல்ல செக் பண்ணுங்க. கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஹஸ் காட் அ ஸ்பேன் இந்த ரைட் நவ் வந்து இட்ஸ் அ வெரி குட் டைம் ஃபார் தம். பட் என்னன்னா வந்து லைக் எவ்ரி ஒன் இஸ் பிகமிங் கண்டென்ட் கிரியேட்டர். ஓகேவா? ஸோ அவன் இவெல்லாம் வந்துட்டு இருக்கிறான் என்ன மாதிரி. ஓகே. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத நிறைய காம்படிஷன் இருக்கும். சும்மா போர் அடிக்கிறவன் டைம் அடிக்கிறவன்லாம் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறானுங்க அங்கே. ஸோ பட் தட் இஸ் திங். பட் நீங்கள் வந்து அது ஃபுல் டைமாக பண்ணுறீங்க, பெட்டராக பண்ணுறீங்க, அண்ட் ஒரு பர்டிகுலர் ஜானரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் க்ரோத். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேய்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சேனல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்க அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க, மிஸ்ட்ரீஸ் பற்றி, சயின்ஸ் பற்றி, அண்ட் பிஸ்னஸ் பற்றி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த ஜானர் வந்து நிறைய சர்வ் பண்ணல, எந்த ஜானருக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பணம், சாப்பாடு, அதுக்கப்புறம் ஹெல்த்து, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இட்ஸ் அத்தியாவசியம். இந்த மூணுமே அத்தியாவசியம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு க்ரௌட் இருக்கும். என்டர்டைன்மெண்ட் ஆஃப் கோர்ஸ். ஸோ இந்த 4 விஷயமே எப்பவுமே க்ரௌட் இருக்கும். அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸும் இருப்பாங்க, கிரியேட்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எது நான் பண்ணால் வந்து எனக்கு இது கிடையாது. இது ரொம்ப ஈஸி. என்னன்னா இந்த வெளிநாட்டு சேனல்ஸ்ல எந்த சேனல்ஸ் இங்கே வரலான்னு பாருங்க. ஸோ அதில் வந்து எது நம்ம பண்ணால் நம்ம வந்து இங்கே தனியாக தெரியும் அப்படின்னு பார்த்துட்டு அதை கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. ஆனால் என்னன்னா டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி அன்டில் யூ கெட் டு அ சீரியஸ் பொசிஷன். ஒரு சீரியஸ் கேஷ் ஃப்ளோ வருது அப்படின்ற சுச்சுவேஷன் வரைக்கும் வந்து அது நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப டைமை லூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கில் வேற எதுவும் டெவலப் பண்ணாம விட்றாதீங்க. பட் ஆனால் அது நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பார்ட் டைம்னு தெரியாத அளவுக்கு சீரியஸாக பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ பண்ணுறேன், அதில் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் எங்கே பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறேன், வீக்லி வீடியோஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். என்னோட சேனல் பார்க்குறவங்க ஜஸ்ட் நான் வந்து வேற ஏதாவது வேலை பண்ணுறேனா அப்படின்ற டவுட் வர அளவுக்கு இந்த விஷயத்த நான் சீரியஸாக பண்ணுறேன். ஓகேவா? இது எனக்கு வந்து இன்கமே எதுவும் கிடையாது, பெருசாக இன்கம் எதுவுமே கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அது சீரியஸாக கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. ஓகே. சொல்லுப்பா அருண். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? சார் இல்ல, ராகுல். நல்லா இருக்கேன். ஓகே 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 சார். ஓகே, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் கூட பேசுறது. ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படிதான் எனக்கு ஃபீல் வருது. வீடியோல வெக்கலாம் போட்டா கேவலமா இருக்கும். இல்ல தட்ஸ் வாட் ட்ரூ. ஓகே விடுங்க. ஆனா எனக்கு ஆக்சுவலா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த எஸ்இஓல ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பில்லியன்ஸ்ல ரொம்ப நிறைய பே இன்கம் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட. அதெல்லாம் எப்படி பண்ண முடியுமா? அது பிசினஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அதை சேல் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் யூடியூப்ல ஒரு நல்ல பிரபலமான யூடியூபர்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. அது எப்படி அந்த எஸ்இஓல எப்படி? இப்போ வந்து எஸ்இஓ மட்டும் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் கோனா பி வெரி டஃப். ஓகேவா? அந்த காலம் வந்து தாண்டி வந்தாச்சு நம்ம. அது எஸ்இஓ காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் 2000ல இருந்து எஸ்இஓ காலம். அப்பதான் சர்ச் இன்ஜின் வந்து கூகுள் ஃபேமஸ் ஆகுது, யாஹூ ஃபேமஸா இருக்குது, அண்ட் பிங் அது எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபுல்லா சர்ச் இன்ஜின் மட்டும் தான் அந்த டைம்ல. அப்போ வந்து எஸ்இஓ வாஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பிசினஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து இப்போ எந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ல வந்து ஸ்பான்சர்ட் ஆட் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் கம்பேர்ட் டு எஸ்இஓ. ஓகே, எஸ்இஓல ஜென்ரேட் பண்ற ரெவன்யூ விட வந்து இது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் என்னோட சஜஷன் வந்து நீங்க எஸ்இஓ மட்டும் பார்க்காம எஸ்இஓ ஒரு கம்போனண்டா வச்சுக்கோங்க உங்க பிசினஸ்ல. ஆட் மேனேஜ்மெண்ட், ஆட் மேனேஜர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. சோஷியல் மீடியா ஆட்ஸ், இப்போ டிக்டாக் ஆட்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து எப்படி ஆட்ஸ் நான் பண்ண போறேன், கூகுள் ஆட்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இதெல்லாம் நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்குறேன், இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணுறது, கம்பெனிஸை பற்றி ப்ரொமோட் பண்ணுறது, ஷில்லிங் பண்ணுறது. ஸோ அது ஒரு காம்பனண்ட். அதே மாதிரி இந்த பிளாக் ரேட்டிங், இதெல்லாம் இப்போ சாட் ஜிபிடி வச்சு ஏஐ வச்சு எழுதிடலாம். ஸோ அது பிளாக் கிரியேஷன், கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து யூ கிரியேட்டட் அஸ் அ பேக்கேஜ் லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ். இதை கிளப் பண்ணி யூ கேன் டூ இட் அஸ் அ கம்பெனி, நாட் ஜஸ்ட் எஸ்இஓ. ஓகே ஓகே ப்ரோ, இன்னொன்னு நான் ஆக்சுவலா பிசினஸ் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப டிக்கெட் பிரைஸ் வந்து என்னோட காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹை டிக்கெட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா தான் நம்ம வந்து ஆன்லைன்ல எல்லாம் சர்வே பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. அத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நம்மளோட அது பிளாக்கிங் பாயிண்ட் எது நீங்க பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கிளைண்ட் சைஸா இருக்கட்டும், இல்லை நம்மளோட சர்வீஸ் ப்ரைஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ஹவ் வி பொசிஷன் அவர் செல்ஃப் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு ஹோண்டா கார் தான் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
நீங்க வந்து இப்போ லெட்ஸே இப்போ நீங்க ஹோண்டாவை எடுத்துக்கோங்க, டொயோட்டாவை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டொயோட்டாவுக்கும், ஹோண்டாவுக்கும் இருக்கிற 2த்துக்கும் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, குட் திங் வந்து தே ஆர் லைக் வெரி குட் ரிலையபிள் கார்ஸ் அண்ட் தே போத் ஆர் ஆக்சுவலி சர்விங் ஒரு மிடில் கிளாஸ் செக்மெண்ட்டுக்கு சர்வ் பண்ற கம்பெனிஸ். ஓகே. பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து 1000 கார் நீங்க விற்கிற ப்ராஃபிட்டுக்கு யூ ஹேவ் டு ஒர்க் மோர். அதுல மார்ஜினும் கம்மி. சரி, இப்போ வந்து இதுவே வந்து நம்ம லக்ஸுரி காருக்கு போலாம் அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் வந்து அந்த செக்மெண்ட்டுக்கு போறது பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து பொசிஷனிங். அவங்களோட பொசிஷன் வந்து மிடில் கிளாஸ்க்கான காரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து ஒரு கோடீஸ்வரன் வந்து இந்த ஹோண்டா கார்ல போறதுல பெருமையாவே நினைக்க மாட்டானே. ஸோ அப்ப வந்து நம்ம பொசிஷன் எப்படி மாத்துறது அப்படின்னு யோசிச்சப்ப, டொயோட்டா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, லெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணுச்சு. லெக்ஸஸ் பிராண்ட்ல எல்லாமே வந்து மெர்சிடிஸ் அளவுக்கு, BMW அளவுக்கு, ஆடி அளவுக்கு, ஜாக்வர் அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே கம்பீட்டிங் இன் தட் செக்மெண்ட். அதுக்கும் டொயோட்டாவுக்கும் தே டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன். ஸோ ஐ மீன் லைக் தெர் இஸ் கனெக்ஷன், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாமே இருக்கும். பட் டெக்னிக்கலி வந்து தே போத் ஆர் 2 டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ். அண்ட் ப்ராடக்ட் லெவல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நம்பர் 1. ஈவன் நவ் நீங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிலையபிள் கம்பெனி எது கார் மேனுஃபேக்சர் கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸஸ் வரும். டொயோட்டாவே லெக்ஸஸ் கீழ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லெக்ஸஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ். ஸோ நீங்க அப்ப என்னன்னா, உங்களோட டிக்கெட் சைஸ், உங்களோட சர்வீஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் லைக் தட். அதுக்கு அஃப்கோர்ஸ் நீங்க நிறைய மார்க்கெட்டிங் பண்ணணும், யுவர் பிரசன்ஸை பெருசு பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து கன்சிடரபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. பட் டெக்னிக்கலி வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். நீங்க அது கிளியரா திங்க் பண்ணி அதை பண்ணணும். ஓகே. ஆக்சுவலா என்னோட இப்போ பாத்தீங்கன்னா, இந்த பான் கார்டு சர்வீசஸ், ஐடி சர்வீஸ் இதெல்லாம் ரொம்ப ₹1000 தான் நம்ம வந்து சர்வீஸ் சார்ஜஸே நம்ம பண்றோம். ஒரு சின்ன ஷாப்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எப்படி கிளப் பண்ணி என்ன மாதிரி பிசினஸா எங்களோட கன்சல்டன்சின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு பிசினஸ் கன்சல்டன்சின்னு சொல்லுவோம். இந்த இதுக்கு வந்து என்ன மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குன்றது தெரியுங்களா? கம்பெனில வைட் ரேஞ்சஸ் நீங்க 10,000 பேர் சொன்னீங்கல்ல, அந்த அந்த மாதிரி ரேஞ்சில பண்றதுன்னா என்ன மாதிரி வியூல போனோம்னா, ஃபோக்கஸ்ல போனோம்னா இதெல்லாம் பண்ண முடியும்? நீங்க வந்து வெர்டிகலா ஸ்கேல் பண்றதுக்கு பதிலா ஹாரிசான்டலா என்ன ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இப்ப இது வந்து நான் ஆல்ரெடி பண்ண கம்பெனி. ஸோ அதனால நான் சொல்றேன். இது நான் மேபி ஃபியூச்சர்லயும் பண்ணுவேன். பட் நோ ப்ராப்ளம். நீங்க நானும் கம்ப்ளீட் பண்ணாலும் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் குட். இது பேர் என்னன்னா, ஐ ஸ்டார்டட் அ கம்பெனி கால்டு பிசினஸ் எனேபிள் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு ஆரம்பிச்சேன். அண்ட் அது வந்து 2000 if I'm not wrong 16 என்னமோ ஆரம்பிச்சேன். ஐ ரன் ஃபார் கப்புள் ஆஃப் இயர்ஸ். அண்ட் நிறைய நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அதே ப்ராப்ளம் தான். கிளைண்ட்ஸ் வந்தாங்க. பட் எல்லாமே ரொம்ப சின்ன சைஸ் கிளைண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளைண்ட் கிட்டையும் நான் வந்து ஒரு ₹1000 ₹2000 வந்து ஒரு 2 ஹவர்ஸ் செலவு பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா, அந்த மந்த் எண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணாலுமே எனக்கு மார்ஜின் வந்து ₹10,000 தான் இருக்கும். அவங்க வேலை செஞ்சு எல்லாம் முடிச்சு அவங்க சேலரி போக, கரண்ட் பில் எல்லாம் கட்டி ஒரு 5,000 10,000 தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு. ஸோ அப்ப நான் 10 பேர் வச்சு வேலை செஞ்சாலும் ரொம்ப பெரிய மார்ஜினே இருக்காது. ஸோ அப்ப ஆனா அதுல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து கம்பெனி இன்கார்பரேஷன், அதுக்கப்புறம் புக் கீப்பிங், அக்கௌண்டிங், ஆடிட்டிங், அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஜிஎஸ்டி ஃபைலிங், அதுக்கப்புறம் வந்து இந்த பேன் கார்டு இந்த மாதிரி விஷயம்லாம் அப்ளை பண்றது, ஃபுட் லைசன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேட்டன்ட், ட்ரேட்மார்க், அதுக்கப்புறம் லீகல் டாக்குமெண்ட்ஸ், டிராஃப்டிங் அந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமா ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். இது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி ஒரு கம்பெனி. ஸோ நீங்க இப்போ அதை நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு வெப்சைட்லாம் பண்ணிருக்கு அந்த வேலையை. அதே வேலையை இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை வந்து அந்த டைம்ல நான் வந்து இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே கம்பெனி. ஸோ எங்ககிட்ட வாங்க, வி ஹேவ் கன்சல்டன்ஸ், வி ஹேவ் டீம், வி வில் மேனேஜ் எவ்ரிதிங் ஃபார் யூ. ஒரு டெக்னாலஜி கம்பெனியை ரன் பண்றவனுக்கு வந்து இந்த எல்லா தேவையும் அப்பப்போ வரும். ஸோ இதுக்கு நான் வந்து இந்த கம்பெனிக்கு, இதுக்கு இந்த கம்பெனிக்கு அப்படின்லாம் போக தேவையில்ல. என்கிட்ட நீங்க வாங்க, whenever you have any work you give it to me, I'll do it. நீங்க உங்க போக்குற ஒர்க்கை மட்டும் பாருங்க, மிச்ச எல்லா ஒர்க்கையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது தான் அந்த கம்பெனியோட கோல். ஸோ நீங்க அந்த மாதிரி மேபி யூ கேன் எக்ஸ்பேண்ட் ஹாரிசான்டலி. அதுக்கு நீங்க சார்ஜ் வந்து ஒரு ஒன் டைம் சார்ஜ் மாதிரி பண்றீங்களா? இயர்லி சார்ஜா, மந்த்லியா, எப்படி? அதுக்கு வந்து பேஸ்ட் ஆன் கேஸ் டு கேஸ் சர்வீசஸ் தான். எல்லாத்துக்குமே ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்லாப் ஆஃப் காஸ்ட் இருக்கும். இப்போ பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் பண்றதுக்கு ஐ திங்க் அரௌண்ட் 60,000 என்னமோ. அண்ட் இப்போ யூஎஸ்ல பண்றதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 lakhs 2 lakhs அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் ஃபிக்ஸ்டு ஸ்லாப் தான். ஓகே. நான் பேட்டன்ட்லாம் பண்றதில்ல. பட் நீங்க சொன்ன மத்த சர்வீஸ் எல்லாமே நான் உள்ள வந்துருது. நீங்க இ சர்வீஸ் சென்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இ சேவைன்னு சொல்லிட்டு. அதுவும் நம்மளோட ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான். அதுல வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 700 சர்வீசஸ் இருக்கு நம்மளோட கேட்டகரியில. எல்லாமே நாங்க பண்ணவும் முடியாது. பட் ஆனா கொஞ்சமா தான் பண்றோம். ஆனா ரொம்ப லோ ஸ்கேலா இருக்குனட்டிக்கு என்ன அடுத்த லெவல் போக முடியல. நானே உட்கார வேண்டியது இருக்கு, மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆட்டோமேட் பண்றது வெரி டிஃபிகல்ட்டா இருக்கு. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்ததுன்னா சொல்லுங்க. இல்ல அது அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கஷ்டங்க.
ஆக்சுவலி நீங்க எப்பவுமே சின்ன கிளையண்ட்ஸ டீல் பண்றப்ப, நீங்க அங்க ஆட்டோமேஷன் ஒர்க் பண்றது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா அவங்க வந்து நெறைய குட்டி, குட்டி கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. நெறைய சேஞ்சஸ் வச்சிருப்பாங்க. இட்ஸ் கோனா பி வெரி ஹார்ட். சின்ன கிளையண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்றப்ப ஆட்டோமேட் பண்ணி இந்த விஷயம்லாம் பண்றது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகே. நான் ம். இப்ப ஸ்விட்ச் பண்றதுன்னா வேற ஏதாவது ஃபீல்ட் ஸ்விட்ச் பண்ணலாமா? இதிலிருந்து இந்த ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா, யூ கேன் பி ஃப்ரீ லிட்டில் பிட் அப்படின்ற மாரி. சரி நீங்க வேற ஃபீல்டுன்னு போறதுக்கு பதிலா, யூ ஃபீல்டு ஃபைண்ட் இல்ல, இதுலயே. இதுலயே நான் அதான் இதுலயே. சொல்றேனே, யூ ஃபைண்ட் பிக்கர் கிளையண்ட்ஸ். இப்போ ஓகே. இப்ப நீங்க வந்து திஸ் இஸ் ஹவ் யூ எக்ஸ்பேண்ட். சரி நான் நான் திங்க் பண்றத நான் சொல்றேன். ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து லீட் ஜெனரேஷன் வந்து ஜஸ்ட் டயல், கூகுள் ஆட்ஸ் இதுல பண்ருந்தோம். ஸோ எங்களுக்கு லீட்ஸ்லாம் வந்துச்சு. ப்ராஜெக்ட்லாம் பண்ருந்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, பிக் கிளையண்ட்ஸே வரல. ஏன் பிக் கிளையண்ட்ஸே நம்மளுக்கு வரல? அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் தெரியுது, தே டோன்ட் யூஸ் தட் சேனல்ஸ். அவங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி, அதுல எதுவுமே ஒரு கிளிக் பண்ணி ஆட வந்து எனக்கு எனக்கு இத பண்ணும், அத பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி வரப்போறதே கிடையாது. ஸோ இப்ப அவங்கள எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்த்தா, வி ஹேவ் டு ஹேவ் அ பிசினஸ் டெவலப்மென்ட் மேனேஜர். அந்த பிசினஸ் டெவலப்மென்ட் மேனேஜர் வந்து பெரிய கம்பெனிஸ் கிட்ட வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி போய் பேசுறது, கம்பெனி பத்தி பிரசன்ட் பண்றது. இதுதான் என் கம்பெனி சர்வீஸ் இதெல்லாம் நீங்க குடுங்க. நாங்க இந்த வொர்க்க நாங்க பண்ணி குடுத்துர்றோம். அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்னா யூ கேன் கெட் அ பிக்கர் பட்ஜெட். டீசென்ட் பட்ஜெட் இருக்கும். ஓகே, ஓகே. தேங்க் யூ சோ மச். உண்மையாலுமே சூப்பர். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே கைஸ் வில் டேக் த லாஸ்ட் கொஸ்டின். ஸோ சொல்லுப்பா. சொல்லு பாலா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கும்பா. சொல்லு. அண்ணா நான் திருச்சியிலேருந்து பேசுறேன். நான் அக்கௌண்டண்டா இருக்கேன். ஓகே. எனக்கு சைபர் செக்யூரிட்டில போகணும்னு ஆசைண்ணா. அதான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ அதுக்கு. ஓகே. இப்போ நார்மலா போகும்போது பார்த்தா நிறைய ஹை ஸ்டாண்டர்ட்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதான் ஒரு ப்ரோக்ராமரா போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஜாவா டெவலப்பரா போயிட்டு ஆ அப்படி போகலாமா? இப்ப நீங்க ஐடி செக்யூரிட்டி தானே போணுன்றீங்க. சைபர் செக்யூரிட்டி, ஐடி செக்யூரிட்டி இந்த மாரி தான் இதுல தானே போணுன்றீங்க. ஆமாண்ணே. எதுக்கு நீங்க டெவலப்பரா போணுன்றீங்க அப்புறம்? நம்ம கோர் லெவல்ல எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா நம்ம பிரேக் பண்ண ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து யூ டோன்ட் நீட் டு பிகம் அ டெவலப்பர் டு டூ தட். ஓகேவா? நீங்க வந்து பார்ட் டைமா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி வந்து யூ ஹேவ் அ சிலபஸ். எவ்ரி வீக் வந்து யூ எக்ஸ்ப்ளோர் அ டெக்னாலஜி. ஒரு பில்ட் அ ஓகே, ப்ராஜெக்ட். ஹேண்ட்ஸ் ஆன். பி எ ஹேண்ட்ஸ் ஆன் கை. ஒரு ஓகே, டெக்னாலஜி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பில்ட் அ ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு எடுத்துக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க. தென் என்ன ஆனன்னா ஓகே, உங்களுக்கு கம்ப்ளீட் இந்த டெக் ஸ்டாக் உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? ஓகே, அந்த இப்ப ஏதாவது ஒரு CLI இருக்கு அப்டின்னா வந்து அது என்ன எப்படி ஒர்க் ஆகுது? கமாண்ட் லைன் ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி குடுக்குறீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ ஓகே, வந்து விண்டோஸ் அப்படின்னா வந்து லெட்ஸ் சே இப்போ ASP.NET வந்து இதுல ஓடுது. ஆ ஓகே, IISல ஓடுது. அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ WPFனா அது எதுல ஓடுது? அது வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க? அண்ட் அந்த ஓகே, EXE ஃபைல் வந்து எப்படி செட்டப்ல லோட் பண்றாங்க? அண்ட் இன்ஸ்டால் ஷீல்ட்னா என்ன? அது எதுக்கு யூஸ் பண்றாங்க? செட்டப் ப்ராஜெக்ட்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சைக்கிள்ல வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ என்னோட சி ஐ வுட் ரியலி லவ் என்ஜாய் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் ஒர்க். நான் ஐடி செக்யூரிட்டில இருந்தப்ப. பட் என்னன்னா வந்து um, ஐ டிட்ன்ட் என்ஜாய் த வொர்க் கல்ச்சர். ஸோ இல்லன்னா ஐ வுட் ஹவ் ஸ்டேட் வித் தட். ஸோ எப்படின்னா கல்ச்சர்னா எந்த மாதிரிண்ணே? கல்ச்சர்னா இட்ஸ் I was awarded best in world ஐடி செக்யூரிட்டில. ஸோ தட் மீன்ஸ் லைக் ஐ வாஸ் டூயிங் வெரி வெல். ஐ வாஸ் என்ஜாயிங் இட். அது அது வந்து எப்படின்னா இட் இட் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண மாரி இருந்துச்சு. ரொம்ப எனக்கு நானே சேலஞ்சிங்கா எனக்கு ஏதாவது குடுக்குறா அப்படின்ற மாரி தான் நான் இருப்பேன். எனக்கே ஓகே, வந்து போதும்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது வரும். வொர்க் வரும். ஓகே, ஸோ ஆனா என்னன்னா, அ இட்ஸ் லைக் எவ்ரிடே வந்து அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? ஓகே, என்னால இன்னைக்கு வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாரி தான் டார்கெட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு விஷயம் புதுசா படிச்சு அன்னைக்குள்ளார வந்து கிளையன்ட்க்கு டெலிவர் பண்ணணும். ஏதோ ஒண்ணு டெஸ்ட் பண்ணணும். வைரஸ் ரிசர்ச்ல ஒர்க் பண்ணணும். அப்போ வந்து எடுத்து அந்த சாண்ட் பாக்ஸ்ல போட்டு அத பண்ணி அது என்ன ஃபேமிலி, அது என்ன வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அத டாக்குமெண்ட் பண்றது அப்படின்றது எல்லாமே ஒரு சின்ன லெவல்ல இருந்து நம்ம அந்த க்ரோ ஆகி வரப்ப எல்லாமே அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பட் என்னன்னா, அதே ஃபீல்டுக்குள்ள இருக்கிறப்ப நம்ம எவ்வளவு நாள் இதே மாரி காம்படிட்டிவா வேலை செய்ய முடியும்? நம்ம வந்து கஷ்டம். குயிக்கா வந்து இப்ப உங்களோட டார்கெட் வந்து நீங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அபௌட் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள போணும்ன்றது இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க ஆமா. படிங்க, இதெல்லாம் பண்ணுங்க. பட் வந்து CSSP எழுதணும். CSM பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓகே. அந்த அந்த எய்ம் பண்ணுங்க. ஓகேவா? அது வந்து அதுக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அது வந்து இந்த பிரிட்டி மச் சொல்லுப்பா. ம். எனக்கு நம்ம இந்த பியூன் டு ஓன்லாம் சொல்றாங்கல்ல. ம். பியூன் டு கான்ட்ராக்ட்ஸ்லாம் நடக்கல. ம். அந்த மாதிரி இப்போ ஒரு ப்ராடக்ட் குடுத்தாங்கன்னா, இப்போ டெஸ்லா கார் குடுத்தாங்கன்னா, அத எப்படி பிரேக் பண்றது? அப்புறம் ம். இப்ப கூகுளோட ப்ரௌசர் குடுத்தாங்கன்னா, அந்த ப்ரௌசர்ல எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது? அந்த மாதிரி லெவல்ல போணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ம். எந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும்? இப்ப பேசிக்கா இருந்தாலே இப்ப நான் ஒரு ஸ்கில் இப்ப நான் ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கிறேன், இப்ப நெட்வொர்க்கிங் கத்துக்கிறேன்னா, அது அது ஃபியூச்சர் வரைக்கும் எனக்கு எந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப ஒரு நான் இப்ப கத்துக்கிட்டு வந்து அந்த அளவுக்கு ஃபியூச்சர் வரைக்குமே வந்து அது ஹெல்ப் பண்ற மாதிரினா என்ன மாதிரி ஸ்கில்லாம் கத்துக்கலாம்?
பவுண்டி ஹண்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக் பவுண்டி தானே. பக் பவுண்டி பண்ணியிருக்கீங்களா? ஆமா. ஸோ பக் பவுண்டி வந்து நிறைய வெப்சைட்ல இருக்கு. ஓகே, நீங்க வந்து ஹேக்கர் ரெக்ஸ் அது ஆமா. மட்டும் போகாம, இப்போ நீங்க மத்த நிறைய வெப்சைட் இருக்கு. நிறைய இடத்துல வந்து நீங்க பக் பவுண்டி பண்ணலாம். ஸோ நீங்க ஆமா. பக் பவுண்டி வந்து இட்ஸ் a வெரி குட் ஸ்டார்டிங் ஸ்டெப் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் திங். ஓகே. அண்ட் செகண்ட் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு நோ அபவுட் ஐஓடி as well. ஓகேண்ணா. ஐஓடியிலேருந்து ஓகே ஒவ்வொரு சென்சருக்கும் என்ன மாதிரி டேட்டா வருது, அந்த ரா டேட்டா எப்படி இருக்கு, அந்த டேட்டா வந்து எப்படி நம்ம ரீட் பண்றது, அண்ட் என்ன இஷ்யூ இருக்கும், எப்படி ஹேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன டேட்டா எப்படி போகுது வருது, அண்ட் பேசிக்காக வந்து இப்போ வெப் டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா ஏபிஎஸ் எப்படி கிரியேட் பண்றாங்க, என்ன பேட்டர்ன் யூஸ் பண்றாங்க, என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றாங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் எங்கே வந்து அவங்க யூஸ்வலாக கன்ஃபிக் சேவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நீங்கள் 1 வீக் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. பிஹெச்பியில் எம்பிசி ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீங்க கோஆர்டினேட்டரில், அதில் முடிஞ்சிச்சு, எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ WPF ஒன்று செஞ்சீங்க, எடுத்து ஓரமாக வச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூ கேன் டூ தீஸ் திங்ஸ். ஐஓடிக்கே ராஸ்பெரி பை ஆர்டினோ எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சீங்கன்னா சியில் ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எழுதி போட்டு விட்டுறலாம், பிளிங்கி போட்டு விட்டுறலாம். அதுமாதிரி ராஸ்பெரி பையில் வந்து ராஸ்பியனை போட்டு அதுக்குள்ளார போட்டு விட்டுறலாம். அண்ட் அகெயின் இன்னொன்று என்னன்னா, இன்னும் இப்போ நான் ஐடி செக்யூரிட்டியில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் நாட் கோயிங் பி த பெஸ்ட் காய். பட் நான் வந்து ஐ வாஸ் நாட் இன்டு லினக்ஸ் தோஸ் டேஸ். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஒர்க் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர். ஸோ விண்டோஸ் சர்வர் பேஸ்டு அண்ட் அந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணதுனால ஸோ யூ கேன் திங்க் அபவுட் அஃப்கோர்ஸ் லினக்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய பண்ணுவீங்க. பட் நீங்கள் அது மாதிரி பிளாட்ஃபார்ம் ஆக்னாஸ்டிக்காக இருந்துக்கோங்க. யூ டோன்ட் டிபெண்ட் ஆன் ஜஸ்ட் ஒன். இண்டிபெண்டன்ட்டா மேக்ல எதுவா இருந்தாலும் ஒர்க் பண்றாங்க. மேக் வந்து you keep it as a very low priority. I don't think so people use it for like நீங்க ஐடி செக்யூரிட்டி ரிலேட்டடா வந்து ஒரு கம்பெனில வந்து 1000 மேக்புக் வச்சு ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா I don't think so. ஸோ அதனால யூ கேன் ரெஸ்ட் அஷ்யூர்ட் விண்டோஸ் இருக்கும், லினக்ஸ் இருக்கும் ஃபார் ஷூர். ஓகே. நான் இப்போ நீங்க இது ஆன்டிவைரஸ்ல ஒர்க் பண்ணீங்களா? அது வந்து எந்த மாதிரி எப்படின்னு உள்ளெல்லாம் போறது? நம்ம அதுல லேர்னிங் நிறைய இருக்குமா? எனக்கு படிச்சப்ப அந்த டைம்ல நான் என்ன ஒரு 1 இயர் வேலை செஞ்சேன். ஸோ 1 இயர் ஜாலியா இருக்கும். டெய்லி நிறைய லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து நான் ஆன்டிவைரஸ்ல மட்டும் வேலை செய்யல. SCMனு ஒரு டூல் இருந்துச்சு, செக்யூர் கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் உண்டு. அதுக்கப்புறம் ஹிப்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதுல பைலட்ல நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அது ஃபுல்லா எல்லாம் ஒர்க் பண்ணோம். அது வந்து ஹோஸ்ட் பேஸ் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் URL ஃபில்டரிங் சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று, அண்ட் வைரஸ் ரிசர்ச் நிறைய ஒர்க் பண்ணோம். ஸோ பட் ஸோ அது எல்லாமே என்னோட ஆர்வத்தில் வந்து சம்டைம்ஸ் வந்து எதையாவது ஒன்று ஒர்க் மேலே தலையை மேலத்து போட்டுப்பேன், பீப்பர் ஷிஃப்ட்லாம் போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ஏன்னா எனக்கு தெரியும் ஃபியூச்சர் வந்து எப்படி இருந்தாலும் அதுக்குள்ளார மட்டும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், போர் அடிச்சிடும் எனக்கு. பட் அதுக்குள்ளார அந்த டைம் ஃப்ரேம்குள்ளார எல்லாத்தையும் நோண்டி பார்த்து கற்றுக்கணும். ஸோ பாருங்க இத்தனை வருஷம் கழிச்சு, எப்போ அது 2007ல் ஆல்மோஸ்ட் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னும் எல்லாம் ஞாபகம் இருக்கு, டெர்மினாலஜிலாம் ஞாபகத்துக்கு இருக்கு பாருங்க. ஆமாண்ணா. அதுக்குள்ள போயிடலாமாண்ணா? உள்ள போயிடலாமா? எப்படிதான் போயிடலாம். எனக்கு வந்து எப்படி சொல்றது, இஃப் த வேர்ல்டு இஸ் டூ காம்படிட்டிவ், எனக்கு வந்து தட் எப்பவுமே வந்து நம்ம ஈஸியஸ்ட் சாய்ஸ் எடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் நாட் மேக் மணி. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி இந்த போயிடலாமா அந்த மாதிரி டவுட்லாம் வருது பார்த்தீங்களா? ஏன் அந்த டவுட் வருதுன்னா யூ நோ இட்ஸ் அ ஹார்ட் சாய்ஸ். ஸோ அதனால ஹார்ட் சாய்ஸில் இஃப் யூ ஒர்க் ஈஸினாலும் பீப்புள் வில் மேக் லெஸ் மணி. பட் இஃப் யூ டேக் த ஹார்ட் சாய்ஸ் அண்ட் யூ ஒர்க் ஹார்டுன்னு வச்சுக்கோங்க, யூ வில் மேக் லாட் ஆஃப் மணி. ஸோ எந்த கொஸ்டினுமே கைஸ் நீங்கள் வந்து கேட்குறப்ப ஐயோ இது போலாமா, இது கஷ்டமா, இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த டவுட் வந்துச்சுன்னா யூ நோ தட்ஸ் அ ஹார்ட் சாய்ஸ். ஸோ எப்பவுமே ஹார்ட் சாய்ஸ், ஏன்னா உங்களுக்கு எப்படி யோசனை இருக்குதோ அதே மாதிரி கோடி மக்களுக்கு இருக்கும். அவங்க வந்து பயந்துட்டு அதுக்குள்ளார போகாம இருப்பாங்க. நீங்க அதுக்குள்ளாரலாம் போனீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. யூ வில் மேக் மோர் மணி, தேர் வில் பி டிமாண்ட். தேங்க்ஸ்ண்ணா. சூப்பர். ஓகே கைஸ், சொல்லுப்பா லாஸ்ட் கொஸ்டின். மணி சொல்லு. பிரதர். சொல்லு மணி. ஐ ஆடிபிள்? கேக்குது. பிரதர், ஆக்சுவலாக நான் உங்களை ஒரு 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆக்சுவலி நான் இப்போ அரௌண்ட் ஒரு 8+ இயர்ஸாக ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், PHP டெவலப்பராக. நான் கூட இடையில உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ எப்படின்னா இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போது என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு நான் ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இப்போது பேரலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஐடியா என்னென்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்
ஏஜென்சி மாதிரி பண்ணணும், ஃபியூச்சர் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும். அதுவும் ஒரு 4 இயர்ஸில் நானே எனக்கு ஒரு டெட்லைன் மாதிரி வச்சுருக்கேன். ஓகே. இப்போ எனக்கு எப்படின்னா, இப்போ சாட்டர்டே சண்டே தான் இதுக்கு நான் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஒரு 1 மந்த்தாக பெருசாக கிளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் நான் சில கம்யூனிட்டியிலேருந்து ரேண்டமாக அந்த இப்போது ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் இப்போ டிசைன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது நான் வீக்லி நானே ஒரு டிசைன் சேலஞ்சஸ் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. இது எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா, அந்த வே ப்ராப்பராக போயிட்டு இருக்கா, இந்த ஒரு டவுட் அடிக்கடி வருது. நம்ம எஃபோர்ட் போடுறோம், பட் கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக தான் போகுதா அப்படிங்கிற டவுட் அடிக்கடி வருது. ஓகே. எனக்கு ஒரு கைடு வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணுது அடிக்கடி. ஓகே. சரி, நம்ம வந்து வீக்லி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டாபிக்ஸ் பற்றி ஃபர்தராக கேளுங்க. பட் டு கிவ் யூ அன் ஐடியா, நம்ம ப்ரொஃபஷனலாக ஆமெச்சோரா அப்படின்றது டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா, நம்மளோட சர்வீஸ்க்கு யாராவது ஒருத்தங்க ஒரு காசு கொடுத்துட்டா இட் இஸ் பிகம் ப்ரொஃபஷனல். நீங்கள் ஒரு வேலை செஞ்சு அந்த வேலைக்கு வந்து யாராவது ஒருத்தங்க 10 ரூபாயோ 10 கோடி ரூபாயோ காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, தட் யுவர் சர்வீஸ் இஸ் ஒர்த் தட் அமௌண்ட் ஆஃப் மணி ஃபார் தட் அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, 1 மணி நேரத்துக்கு எனக்கு 100 ரூபா கிடைக்குது. இதே 1 மணி நேரத்துக்கு நான் 1000 ரூபா கிடைக்கிற அளவுக்கு நான் என்ன வேலை செய்யணும், இந்த வேலையை எப்படி நான் செய்யறது? ஸோ இந்த வேலைக்கு மொத்தமாக இவ்வளோதான் மேக்ஸிமம் பே பண்ண முடியுமா? சரி, ஓகே. அப்போ இன்னும் 2 பேர் வச்சுக்கிட்டு இந்த வேலையை மல்டிபிள் டைம்ஸ் எப்படி நான் வந்து அதே 1 மணி நேரத்தில் இப்போ எனக்கு என்ன 1000 ரூபா சம்பாதிக்கணும், ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 1 மணி நேரம் வேலை செஞ்சால் 100 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னா 10 பேர் வச்சுக்கிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ அந்த 10 பேர் வர அளவுக்கு வேலையை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதுதான். ஓகே பிரதர். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் இது மாதிரி இருக்குல்ல, இல்லை பர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் 2-3 எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் 2-3 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம கிளைண்ட்டாக அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஸோ இதான் இப்போ ஐடியா வச்சு இதுக்கு தான் கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சரி, குட் ஐடியா தான். ஐ திங்க் பேஸ்ட் ஆன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வந்திருக்காங்க. பில்கேட்ஸ்லாம் உட்காந்து பொழுதுனையும் வீடியோ போட்டுட்ருக்காரு, எலான் மஸ்க் பொழுதுனையும் வீடியோ போட்டிருக்காரு, ஏதாவது ஒரு ட்வீட்டை போட்டுக்கிட்டு எதையாவது ஒன்று போட்டுட்ருக்காங்க. தே வாண்டட் டு ஸ்டே ரிலவெண்ட். பீப்புள் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு கெட் சம் அட்டென்ஷன். தே நோ தட் த அட்டென்ஷன் இஸ் ஒர்த் சம் மணி. ஓகேவா? அந்த அட்டென்ஷனுக்கு ஒரு வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்குது, இதுக்கு முன்னாடி கிடையாது, இப்போ இருக்குது. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் பேசிக்லி ஏஜ் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் இது. ஸோ ஏஜ் ஆஃப் அட்டென்ஷன் இது. ஸோ அட்டென்ஷன்றது ஒரு கரன்சி இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் லைக்ஸில். நீங்கள் வந்து ஒரு 10 லைக் நீங்கள் வாங்குறீங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 10 லைக் வாங்குறீங்க. நீங்கள் இதேமாரி இப்போ நான் இப்போ போடுற மாதிரி ஒரு 10 வீடியோ நான் போடுறேன், அண்ட் ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து 1 மில்லியன் லைக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஆஃப் ஸ்பேனில் எனக்கு அந்தமாரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 வீக் கழிச்சு எப்படி சொல்கிறது, ஒரு கோடீஸ்வரம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வெறும் லைக்ஸ் தான், வேறு எதுவுமே எனக்கு நடக்கல. நான் போடுறேன், அதேமாரி வீடியோ போடுறேன், 10 நாளைக்கு மேலே 100 லைக்ஸ் வருது. அந்த ஒரு வீக்கில் வந்து எனக்கு போடுற எல்லா வீடியோக்கும் 1 கோடி 10 கோடி லைக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள். ஸோ அதனால் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு யூஸ் தட் பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்னது அதே நீங்கள் அவங்களுக்கு உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் சொல்லணும். ஓகேப்பா, கூல். விக்னேஷ் சொல்லுப்பா டக்குன்னு. சார் அது ப்ரோ லைக்ஸ் தான் வந்து அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணுதா இல்லை வியூஸா ப்ரோ? இது மாதிரி யூடியூப்ல ஆக்சுவலி நான் அது எதுக்கு சொன்னேன்னா, தட்ஸ் பேசிக்லி யுவர் வேல்யூவேஷன் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். உங்களோட ஒர்த் என்ன அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் நான். பட் யூடியூப்ல வந்து லைக்ஸ்லாம் உங்களுக்கு ரெவன்யூலாம் ஜென்ரேட் பண்ணாது. வியூஸ் அண்ட் ஆட் இது எவ்வளோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இப்போ நம்ம 8 நிமிஷம் வீடியோ வந்து போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு 3 ஆடு ரன் ஆகும்ல. ஸோ அந்த ஆடுக்கு வர ரெவன்யூவோட ஒரு போர்ஷன் தான் யூடியூப் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ எல்லா கம்பெனிஸும் இந்த மானிட்டைசேஷன் கான்செப்ட் இவ்வளோ தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே கைஸ், நல்லபடியாக போச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான டாபிக் ஆக்சுவலி இன்னைக்கு. இந்த டைம் வந்து வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ் நம்ம பேசணும். நாளைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீக்கும் அதேமாதிரி பண்ணுவோம். நம்ம ஏதாவது இன்னும் கொஞ்சம் சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸை பற்றி பேசலாம். எனக்கு தெரியாத ஃபீல்ட்ஸ் கூட யாராவது ஒருத்தங்க அதை பற்றி நம்ம பேசி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். So we'll catch up again in next week's meetup guys, and thank you so much. Okay bro, just ஒரே ஒரு இது ப்ரோ. சொல்லுப்பா. இப்போ நிறைய பேர் வந்து இந்த 30 daysல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அதெல்லாம் போட்டிருக்காங்க ப்ரோ. நீங்க வந்து நீங்க இதுலயே இருக்கிறதுனால நீங்க ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. லைக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னா இப்போ கரண்டா எப்படி ஆகணும் நீங்க போட்டீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் ப்ரோ. பிகாஸ் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் சும்மா காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் டைம் பாஸ் போட்டுருக்காங்க. நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. டன் போட்டுறோம், ஒரு நாள் போடுறோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.
ஓகேப்பா, கூல். மணி 11 மணி ஆச்சு. இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வேற இருக்கு. ஸோ I'll go and do it and we'll catch up again, guys. We'll see you next week. Okay? See ya. bro. பார்ப்போம். Bye. தேங்க்யூ ப்ரோ. Bye.